வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குறவனுடைய ஜபமும் அருவருப்பானது என்று சொல்லுகிற தீர்க்கம் வேத வசனத்தில் உண்டாயிருக்கிறது. அதனுடைய அடுத்த வசனத்தை ஒன்று வாசியுங்க. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழிகளிலே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரித்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தேவனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவர்களுக்கு சம்பவிக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆனா உங்களை சற்று நிதானித்து பார்த்தால் தேவ அன்பு இருக்கான்னா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் இருக்கா? பார்க்கும்போது இரக்கம் இருக்கு. கர்த்தர் ஜீவிக்கிறாரா? உங்க கூட இருக்கிறாரா? ஆமா, இருக்கிறார். ஆனா இவனமாய் காரியத்தை செய்த ஆண்டவருக்கு உங்களுக்கு கர்த்தரிடத்தில் அன்பு இருக்கான்னா இல்லை. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவனமாய் கர்த்தருடைய அன்பு வெளிப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களில், அல்லேலூயா, அல்லேலூயா, நம்மிடத்துல தேவ அன்பு இல்லை. அல்லேலூயா. தேவனை மீண்டும் நேசிக்கிற அன்பு இல்லாத நம்மிடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்கள் விழுந்து போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க இங்க பஸ்ஸ தாங்க வெட்டின குழியில நாங்க இங்க விழுந்தோம் நீங்க கேட்பீங்கன்னா, அல்லேலூயா, சில காரியங்களை அவை சோத்திரம் எதிர்பார்த்து தீர்மானித்து வைத்திருக்கிற நாம், அவை சோத்திரம் அவைகளையே சிந்தித்து செயல்படுகிற நாம், அல்லேலூயா, அல்லேலூயா, எவைகளை குறித்து அறிக்கை பண்ணி இதெல்லாம் செய்யப்படாது, இதெல்லாம் நடக்கப்படாது, இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணப்படாது எவைகள்லாம் நாம தீர்மானிக்கிறோமோ, தேவன் மேல அன்பில்லாதனால அந்த காரியத்தில் மீண்டும் நம்ம விழுந்து போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதிகமா ஜெபம் பண்ணணும் நீங்க சொன்னா அதே இதெல்லாம் விழுந்து போறோம். ஜெபம் குறைந்தே போகிறது. அல்லேலூயா. ஏன் சொன்னா கர்த்தர் அழைத்திருக்கிறார், அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனா தேவனிடத்தில் அன்பில்லை.